ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தளவுல ஆதிரை கமருதீன் இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் சண்டை நடக்குது. அப்படி என்ன பிரச்சனை வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல கமருதீன் ஆதிரை இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த இடத்துல ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி காதை பொத்திட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது போன சீசன்ல அன்ஷிதா முத்துக்குமரன்ட்ட இதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. என்னடா பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தளவுல கமருதீன் மேலதான் தப்பு இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காகனா கடந்த 2 நாட்களாவே கமருதீனை பொறுத்தளவுல அவருக்கு கொடுத்த வேலைகள் எதுவும் செய்யாம வேலை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா வாட்டர் இன்சார்ஜா அவர் எதுவுமே பண்ணல. அவரோட வேலையும் சேர்த்து சபரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் போகுது. அதாவது ஆதிரையை பொறுத்தளவுல உங்க வேலையை நீங்க சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி கமருதீனை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் கமருதீன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஆதிரை நீ பேசுற டோனே சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அப்படிதான்டா பேசுவேன், இப்ப என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கும் கமருதீன் நான் வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்லாம் நீலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆதிரை நான் அப்படித்தான்டா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு புரியலங்க. அதாவது அவருக்கு வாட்டர் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை அவர் ஒழுங்கா பண்ண மாட்டாராம். உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து தூங்குவாராம். அடுத்தவங்கள கேலி கிண்டல் பண்ணுவாரு, பாடி ஷேமிங் பண்ணுவாரு. ஆனா இவர் பண்ற தப்பை பத்தி இவர்கிட்ட யாருமே கேட்க கூடாதுன்னு எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல ஆதிரை கமருதீனுக்கு தரமான செருப்படியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை ஏத்துக்க முடியாத கமருதீன் மறுபடியும் கதறாரு. அதாவது நான் ஒழுங்கா வேலை செய்யலாம் நீங்களும் சொல்லக்கூடாது, உங்களை யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்களா, நான் தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆதிரையுமே என்னெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில கனியும் வர்றாங்க. இல்ல அவ தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆதிரை நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீனும் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது, நான் என்னோட வேலையை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வீராப்பா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஆதிரை எல்லாம் நம்பி வேலை எல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரை மேல பழி போடுறாரு. அதாவது இந்த சண்டையை பொறுத்தளவுல கமருதீன் இன்னைக்கும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. தப்புன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, தண்ணி வருதான்னு கவனிக்க போறேன்னு கார்டன் ஏரியால உட்கார்ந்தே தூங்குறது தான் கமருதீனோட வேலை. இப்படி ஏதோ ஒரு வேலையை கமருதீன் ஒழுங்கா செய்யல. ஆதிரை உங்க பொறுப்பை ஒழுங்கா செய்யுங்கப்பா, குடுக்கிற வேலையை ஒழுங்கு செய்யுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இது கமருதீனால தாங்கிக்க முடியல. அதாவது அவரை பொறுத்தளவுல திவாகரை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்துவாரு. அடுத்தவங்க கிட்ட உட்கார்ந்து புரணி பேசுவாரு. இதெல்லாமே அவர் பண்ணலாம். ஆனா அவர் பண்ண தப்ப யாராவது சுட்டி காட்டாங்க அப்படின்னா இவருக்கு பொங்கிட்டு வருது. சரி, என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஆதிரை கமருதீன் இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.